அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கல்யாணங்கிறது பெரிய பொறுப்பு, அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கணும், நான் இருக்க மார்னிங் ஃபீல்ட பத்தி உனக்கு தெரியும்ல, குழந்தைலாம் பெத்துக்கிட்டாங்க வேலைக்கு ஆகாது, நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் குழந்தைய வச்சிருக்காங்க. அப்ப அவங்கள பாக்குறாங்க. அவங்க கையில இருக்க பால் பாட்டில் கீழே விழுது. விழுந்த பால் பாட்டில கூட அந்த மார்னிங் பொண்ணு எடுத்து கொடுக்காம நடந்து போறா. கீழே விழுந்த பால் பாட்டில எடுக்கலான்னு ஹீரோயின் எந்திரிக்கிறப்போ அங்க வேலை செய்யற ஒரு அம்மா வந்து நான் எடுத்துக்கிறேம்மா நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பால் பாட்டில எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்துல அவங்க கிளீன் பண்றாங்க. குழந்தையோட கால் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க, அப்பதான் அழாம இருக்கும், என்னோட குழந்தை இதே மாதிரி தான் அழுன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கிளீன் பண்ற அம்மா எனக்கு 3 குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க. 3 குழந்தைய வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இங்க 10 மணி நேரம் கிளீனிங் டியூட்டி, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா டியூட்டி, அவ்வளவுதானே சிரிச்சுட்டே சொல்றாங்க. உடனே அங்க உட்கார்ந்து இருக்கு இன்னொரு லேடி, குழந்தை வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க இப்படியே போட்டுட்ட, உனக்குன்னு ஏதாவது வாழ்க்கையில இருக்கான்னு கேக்குறாங்க. உடனே இந்த கிளீன் பண்ணிட்டு இருக்காமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல, ஆனா என் வாழ்க்கையில குழந்தைங்களோட வேற எதுவுமே பெருசு இல்ல, நான் இப்ப இருக்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. உடனே இங்க இருக்க நம்ம ஹீரோயின் நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்கன்னு சொல்றாங்க. உடனே இந்த லேடி நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு, ஒரு உண்மையை சொல்லு, உன்னோட ஃப்ரீடம் உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் போயிடுச்சு தானே. அதுக்கு நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரீடம் இண்டிவிஜுவாலிட்டி எல்லாமே கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு அம்மானு ஒரு ஐடென்டிட்டி கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அந்த லேடி நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதனால நீ ஈஸியா சொல்ற, ஒர்க் பண்ணா அது எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு நக்கலா சிரிப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், இந்த நாட்டியான சின்ன குழந்தைய சமாளிச்சுக்கிட்டு மாவட்டத்தோட சட்ட ஒழுங்கை காப்பாத்துறது பெரிய விஷயம் தான் சொல்றாங்க. அதை கேட்டுதாங்க இந்த மீதி இந்த 3 லேடிஸும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அங்க வந்து மேடம் கார் ரெடி ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே அந்த மாடலிங் பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கேன்னு சொல்லிட்டு கெத்தா அங்க இருந்து கிளம்புறாங்க.